13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில், உங்களுக்கே தேவ வசனம் சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். கர்த்தர் ஏன் ஒரு மனுஷனை தள்ளி விடுகிறார்? சவுல் முதலாவதாக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருந்தார். தேவனுக்கு அவர் இரண்டாம் பட்சமாக, தேவனை விட, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை விட மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அதை தான் பார்த்தோம். இன்னைக்கு சவுல்கிட்ட இருந்த இன்னொரு குணம் ஏன் கர்த்தர் அவரை தள்ளிவிட்டார் என்பதற்காக வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை. இந்த வசனத்தை நீங்கள் சாதாரணமாக இப்படி படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அமலேக்கிய ராஜாவை அவர் கொல்லாதபடிக்கு, மாடுகளை கொல்லாதபடிக்கு அவர் வைத்து கொண்டார் எல்லாத்தையும். அப்படிதானே இருக்கிறது. அமலேக்கிய ராஜாவை அவர் என்ன செய்யலையா? கொல்லாதபடிக்கு, மாடுகளை கொல்லாதபடிக்கு அவர் என்ன செய்கிறாரு? உயிரோடு கூட வைத்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் வார்த்தைகளை தள்ளி அல்லது என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமல் போனான், அது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தை வாசித்த போது அல்லது சம்பவத்தை வாசித்த போது ஏன் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார்? ஒரு மனுஷன் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றலை, கீழ்ப்படியில் அப்படின்னு உடனே ஏன் அப்படி அவர் மனஸ்தாபப்பட்டு ராஜாவாகவே இல்லாதபடிக்கு தள்ளிட்டாராமா? அவன் வேண்டாம், அவனை விட்டுரு, அவனுக்கு பதிலாக நம்ம வேற ஒருத்தனை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த வார்த்தையில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் வேறொரு காரியத்தை எனக்கு அதில் சொல்லி கொடுத்தார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுலை ஏன் அமலேக்கியர்களை கொலை பண்ண சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் அந்த சம்பவத்தை வாசிச்சு பாருங்க. அதில் யாருமே இல்லாதபடிக்கு நீ செஞ்சிரு. ஆடு, மாடு, மனுஷன், குழந்தைகள் வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவார். யாரையுமே விட்டு வைக்காத, எல்லாரையுமே க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார். எதனால் ஆண்டவர் இப்படி சொன்னார், ஏன் அப்படி க்ளோஸ் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது, இது கர்த்தர் அன்னைக்கு அமலேக்கியர்கள் செய்ததான காரியத்திற்காக சொல்லப்படவில்லை. இது கர்த்தருடையதான தீர்க்க தரிசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவானிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அதாவது இது மோசே கிட்ட கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. வானத்தின் கீழ் பூமியிலே அமலேக்கியர் என்கிறதான அந்த இனமே இல்லாதபடிக்கு நான் மொத்தமாய் அழித்து விடுவேன் அப்படின்னு இப்போ சவுல் காலத்தில் சொல்லப்பட்டதல்ல, மோசே காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை தான் சவுல் கையில் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கானானுக்குள்ளே போகிறாங்க. கானானுக்குள்ளே போய் யோசுவா நடத்தி கொண்டு போகிறாரு. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது ராஜாவாகிற வரைக்கும் நியாயாதிபதிகள் காலம். அதற்கு பிறகு இவருடைய காலம், சவுலுடைய காலம் 40 வருஷம். ஏறக்குறைய 200-300 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது, மோசே கிட்ட சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடினவர்கள். இது இஸ்ரவேலர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் நடந்த சண்டை அல்ல, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கும் அமலேக்கிய ஆவிக்கும் நடந்த சண்டை. ஸ்பிரிச்சுவல் வார் இது. இந்த ஸ்பிரிச்சுவல் வார இந்த 2 கான்ட்ரவர்சியாக இருக்கும். இப்போ இந்த வசனம் இருக்கு பாருங்க, 14வது வசனம். அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரா? ஆனால் கடைசி வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும், அங்கே இருக்கு பாருங்க, தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். தலைமுறை நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் அவனை பூமியின் மேல் இல்லாதபடிக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னார். அப்போ இது ஒரு லாங் வார், ஒரு மிகப்பெரியதான ஒரு 200-300 வருஷமாக நடக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். அந்தந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை, தலைமுறையாக நடக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தை கடைசியாக பூமியின் கீழாதபடிக்கு நிறைவேற்றுவேன், அதாவது அவங்க இல்லாதபடிக்கு செய்வேன் என்கிறதான கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. யாரை நம்பி சொல்கிறாருன்னா, வரப்போகிற சவுலை நம்பி சொல்கிறாரு. அவன் காலத்தில் இதை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்ட்டு தான் மோசே கிட்ட சொல்கிறாரு.
இப்போ அந்த டே வந்துருச்சு, அந்த நாள் வந்துருச்சு, அமலேக்கர சங்காரம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ சவுலுக்கிட்ட சொல்றாரு, மொத்தமா க்ளோஸ் பண்ணிரு அப்படின்னாரு. ஆனால் இங்க பிரச்சனை என்ன? சவுலுக்கு தெரியாது. அல்லது சவுலுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது அன்னைக்கு சொன்னது. அந்த பிளான் இப்ப கர்த்தர் என் மேல வச்சிருக்கிறாரு. நான் தான் என்ன நம்பி தான் இந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு சொல்ல நம்பி மீன்ஸ் என்னுடைய காலத்தில் நடக்கிறத வச்சு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற வேண்டிய ஆள் நான் தான். இப்போ உதாரணமா ஆண்டவர் 2வது தேவாலயம் கட்டுவேன்னு சொன்னா செருபாபேலை நம்பி சொல்லியிருப்பாரு. செருபாபேல் அதை கட்டுவான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்றைக்கு என்ன சித்தத்தின்படி ஒருத்தர் ஆட்சி செய்வார்னா தாவீதை நம்பி சொல்றது ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் அது. அப்போ கர்த்தர் யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு ப்ராபசியா பேசுறாரு. அன்னைக்கு அதை செய்ய போறதை வச்சு. அப்ப சவுல மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவனை அமலேக்கியர்களை க்ளோஸ் பண்ணுவேன்னு. அந்த நாள் வருகிறது. 200-300 வருஷம் கழிச்சு அந்த நாள் வருது. இப்போ அந்த நாள் வரும்போது அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுல் கிட்ட இருக்குது. இப்போ அவன் நிறைவேற்றாத போது கர்த்தர் சொல்றாரு, மனஸ்தாபப்பட்டு. ஏன்னா இப்ப நான் சொன்ன வார்த்தை இப்ப நீங்க ஒரு நார்மலா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றிடுவார். எப்படியோ சவுல் இல்லாவிட்டால் சாமுவேலை வைத்து நிறைவேற்றிட்டார். அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த அமலேக்கிய ராஜாவை அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிடுச்சு. ஆனால் ஒரு நார்மலாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நான் ஒருத்தனை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்குறேன். அந்த நாள் வந்துருச்சு. கிளைமேக்ஸில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவன் செய்யல. அதை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எப்படி இருக்கும்? இவனை நம்பித்தான் இத்தனை 1000 வருஷம், இத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். இன்னைக்கு அவன் செய்யல. வசனம் சொல்லுது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு. ஏன்? நான் அது ஓகே, நான் யாரை வச்சு வேணா எப்படி வேணாலும் செஞ்சுப்பேன். ஆனால் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டும் என்று வைத்த திட்டம் உன்னால செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் செஞ்சிருவேன். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், யாரை வச்சும் அதை செஞ்சிருவார். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம மேல வச்ச கர்த்தரோட திட்டம் எதனால பாழா போச்சு? அதான் ரொம்ப முக்கியம். எதனால பாழா போச்சு? இப்போ வசனம் சொல்லுது, என் வார்த்தைகளை அவன் தள்ளி நிறைவேற்றாதபடியினாலே. இங்கதான் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:24 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு, இதான் இங்க விஷயமே. ஆனால் மறைமுகமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜனங்களுக்கு பயப்படுறதா இருக்கு, இன்னொரு பக்கம் சவுலுக்கே அமலேக்கு ஆடு மேட மேல ஆசை உண்டு. அவன் தான் அதை நல்ல கொள்மையானவைகளை வச்சுக்கிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது அது கொஞ்சம் கடினமாகப்படுகிறது. அது ஊழியத்தின் பாதையோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சு செய்யும் போது. ஆனால் இந்த திட்டம் இன்னைக்கு நேற்று உங்கள் மேல் உருவானதல்ல. 6000 வருஷத்துக்கு முன்பதாக உலக தோற்றம் முதல் உருவான திட்டம். அதை இன்னைக்கு செய்ய சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நாம் அதை ஏன் செய்யாம இருக்கோம்னா, இன்னைக்கு இருக்கிற லாப நஷ்ட கணக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடியதான தேவைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அலங்கம் இடிக்கப்பட்டாச்சு. ஆனால் அலங்கத்தை நெகேமியா கட்ட வேண்டும் என்பது தேவ திட்டம். அது மீண்டும் எடுப்பித்து கட்டப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப நெகேமியாவுக்கு அந்த காலம் வருது. அவர் கட்ட வரப்போறாரு. நெகேமியாவுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, நெகேமியா நினைச்சு பாருங்க, இப்ப அலங்கத்தை கட்ட போறோம். ஆனா ராஜா வாழ்க்கை போயிடும். ராஜா விட்டு நான் என்ன செய்யணும்? போகணும். இனிமேட்டு இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காது. இப்போ நான் அங்கே போனால் சாப்பாடு கிடைக்குமோ தண்ணி கிடைக்குமோ தெரியாது. அங்கே போய் நம்ம வேலை செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ இந்த கணக்கை நெகேமியா பார்த்துருந்தா அவர் என்ன செய்யலாம்? யாரையாவது வச்சு கட்ட அனுப்புவோம், யாரையாவது அனுப்பி விட்டு ட்ரை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போய் வேவு பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் எதையும் நெகேமியா செய்யல. என்னுடைய லாப நஷ்ட கணக்கு என்பது வேறு, என்னுடைய தேவை என்பது வேறு. பரலோகம் என்னை குறித்து என்ன வச்சிருக்குதுங்கிறதா இங்கே இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் அதை செய்கிறேனா? இன்னைக்கு நிறைய பேர் மேல வைத்த கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாமல் போய் கர்த்தர் அவர்களை தள்ளுவதுக்கு இதான் காரணம். ஏதோ இன்னைக்கு நீங்க டாக்டர்ஸ், இன்னைக்கு நீங்க இன்ஜினியர்ஸ், இன்னைக்கு நீங்க ஒரு தொழிலதிபர், இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பளம் அதெல்லாம் பரலோகம் பார்க்கல. உங்களை வச்சு பரலோகம் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கு. அந்த நேரத்தை உங்களை கொண்டு செய்யும் போது இதை விட்டுட்டு வானா விட்டு வந்துடணும், அவ்வளவுதான். செய்யணும் செய். உன்னை ராஜாவாக்குறது எதுக்காக? நான் அன்னைக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவதற்காக. இன்னைக்கு உன்னை எதுக்கு நான் அமலேக்கியரை கொல்ல சொல்றேன்? ஏதோ இன்னைக்கு அவனுக்கு எனக்கு உள்ள பிரச்சனைக்கு இல்ல, இது 100, 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை. அதை நிறைவேற்றுகிற மனுஷனை உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுவிசேஷத்தின் பாதையில உங்களை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்று சில ஆத்மாக்களை வைத்திருக்கும் பொழுது இன்னைக்கு உங்களை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சு சுவிசேஷம் சொல்லுனா, இல்ல எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, ஓவர் டைம் இருக்கு,
இன்னைக்கு நான் போனா கொஞ்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு 6000 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துல போட்டது. அது உங்களால செய்ய முடியாமல் போகிறது. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? யாரை வச்சும் அந்த ஆத்மாவை ரட்சித்துருவார். ஏன்னா கணக்கு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது. ஆனால் நீ தள்ளிவிடப்படுவாய், நீங்கள் தள்ளிவிடப்படுவீர்கள். இதுதான் இங்க நடந்துகிட்டே இருக்குது காலகாலமா. அநேக தள்ளப்படுவதுக்கு இதான் காரணம். ஏன்? இன்னைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், இன்னைக்கு உள்ள மேன்மை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா சொல்லிட்டார் ஆண்டவர். ஆபிரகாம் புறப்பட்டார். அவரும் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார். நடுவில் திடீர்னு ஆரான்னு ஒரு இடம் வருது. தேராகோட கூட புறப்பட்டு போறாங்க. ஆரான் கிட்ட வராங்க. ஆரானிலே அவர்கள் தங்கி விடுகிறார்கள். இப்ப ஆபிரகாமுடைய லாப நஷ்ட கணக்கு என்ன? இந்த தேசத்துல இருந்து கர்த்தர் போக சொல்றாரு. போற வழியில ஒரு நல்ல தேசம் இருக்கு, இங்கேயே செட்டில் ஆயிடுவோம், இங்கே நல்லா இருப்போம். தகப்பன் வீடு, தேராகு வீடெல்லாம் கட்டிட்டார். ஏன்னா 12:1 சொல்லுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. ஏன்? நான் உன் மேல வச்ச பிளான் உன்னை புறப்பட்டு போக சொன்னதுக்கு காரணம் ஏதோ உன்னை கொண்டு போய் இங்க இருந்து இன்னொரு இடத்துல ஆசீர்வதிப்பதுக்கு இல்ல. கஷ்டப்பட்ட உன்னை ரட்சித்துக்கு நான் கொண்டு வந்ததுக்கு காரணம் நம்ம சொல்ற சாட்சி. நான் கஷ்டத்துல இருந்தேன், கர்த்தர் என்ன ரட்சித்தாரு, இன்னைக்கு வீடு வாசல் கட்டிட்டேன். இதுக்கு தானா கர்த்தர் உங்களை ரட்சித்து கூட்டு வந்தாரு? இதுக்கு தான் இந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணோமா, இந்த ஜேர்னியை? கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இந்த ரீசனுக்காகவா? இல்ல, இது நடுவுல வரக்கூடிய ஆரான். ஆனா உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு எனக்கு வேறொரு திட்டம் இருக்கிறது. உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு வேறொரு காரணம் இருக்கு. அந்த காரணம் கானான்ல இருக்குது. அங்க போறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தேன் நான். அப்ப அங்க போனா தான் ஈசாக்கு வருவான். அங்க ஈசாக்கு வந்தா தான் இயேசு வருவார். இயேசு வந்தாதான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும். அப்ப இயேசு 2000 கழிச்சு வரப்போற அந்த ரட்சிப்புக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் புறப்பட வேண்டி இருந்தது. ஆபிரகாம் புறப்படா விட்டால், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆபிரகாம் தேராகு புறப்பட்டாரு, போல ஆபிரகாம் வந்துட்டாரு. ஆபிரகாமும் போகலனா அது லோத்துவின் கைக்கு போயிருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், லோத்தும் போகலனா இன்னொருத்தன் கைக்கு போயிருக்கும். ஆனால் கிறிஸ்து வரப்போவது நிஜம், மீட்பு வரப்போவது நிஜம். அந்த பிளான்ல நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் இப்ப கேள்வி. என்னை கர்த்தர் அழைச்சது அந்த பிளானுக்காகன்னு வச்சுக்கோ. ஆனா நடுவுல எது என்னை தள்ளி விடுகிறது? அமலேக்கேயர் ஆடு மாடா? எனக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே கழுதையை தேடி போனவன், நான் கழுதையை விரும்பினவன். யார? சவுல். கழுதைக்காக ஊர் ஊரா போனாரு, மலைக்கு மலைக்கு போனாரு. அதுதான் எனக்கு குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு. சே, ஒரு கழுதையே இப்படி தேடுறானே, இவன் என் ஜனங்களை எப்படி பார்த்துப்பான்னா குவாலிஃபிகேஷன். ஆனா கழுதையை தேடுற சுபாவம் இன்னைக்கு இடம் போயிருச்சு. ஒரு படி தாண்டி அமலைக்கு ஆடு மேல ஆசை போயிருச்சு. எது எனக்கு அட்வான்டேஜாக இருந்ததோ அதுவே டிஸ்அட்வான்டேஜாக மாறிவிட்டது. பல நேரத்தில் இதுதான் ஊழியத்தினுடைய வீழ்ச்சி, இதுதான் ஆவிக்குரிய வீழ்ச்சி. சில நேரத்தில் கர்த்தர் ஏன் உங்களை சூஸ் பண்ணாருன்னா உங்ககிட்ட இருக்கிற சில டேலண்ட்டுக்காக. அதனால ஏன்னா அந்த டேலண்ட்டை வச்சு கர்த்தர் வேற ஒன்று செய்யணும்னு விரும்புறாரு. ஸ்பிரிச்சுவல் ஒர்க். நான் இப்போ அந்த டேலண்ட்டுக்குள்ள வந்துட்டேன், இப்போ அந்த டேலண்ட்டில் மேன்மையாயிட்டேன், பெருசா வரேன். இப்போ நான் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த டேலண்ட்டை வச்சு நான் என்ன யூஸ் பண்ணிக்க விரும்புறேன், நான் சம்பாதிக்க விரும்புறேன், நான் என்னுடைய லைஃபை கட்ட விரும்புறேன், என் கிங்டம்ல கட்ட விரும்புறேன். அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? கர்த்தருடைய கிங்டம் கட்டாம நான் வேற எங்கேயோ டைவர்ட் ஆயிட்டேன். இப்போ பரலோகம் எனக்காக காத்திருக்காது, எச்சரிப்பு கொடுக்கும். இல்லாவிட்டால் தள்ளிவிட்டு தாவீதை செலக்ட் பண்ணிவிடும், அடுத்த ஆளை கொண்டாந்துருவார். என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்க வேண்டியது என்னுடைய வேலை தான். ஏன்னா என்கிட்ட கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நேற்று எழுதப்பட்ட மேப் இல்ல, 6000 வருஷத்தினுடைய மேப். இதை ஆல்டர் பண்ண முடியாது, இதை வேற எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆளத்தான் வைக்க முடியும், மேப்பை மாற்ற முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ட்ராக்கை மாற்ற முடியாது, வேணா கம்பார்ட்மெண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ திடீர்னு அந்த ட்ரெயின் மக்காராக்கி போச்சு, திடீர்னு இதாகி போச்சு, உடனே என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு ட்ரெயினை கொண்டு வந்து அதே ட்ராக்ல தான் ஓடும். கோயம்புத்தூர் போக வேண்டிய இடத்துல நீங்கள் ஏதோ நடுவில் ஒரு இடத்துல ஜோலார்பேட்டையில் ஏதோ பிரச்சனையாகி போச்சு அப்படின்னா வேற ஒரு ட்ரெயினை விட்டு ஜோலார்பேட்டில் திருப்பி கோயம்புத்தூருக்கு வேற ட்ரெயினில் தான் போவீங்களே ஒழிய டெஸ்டினேஷனை மாற்ற முடியாதுல்ல, ட்ராக்கை மாற்ற முடியாதுல்ல. டெஸ்டினேஷன் அதானே. அதே தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இப்போ நம்ம அந்த பிளான்ல இருக்கிறோம்னு இப்போ பார்க்கணும். தள்ளி விடுதல் இருக்கா? அமலைக்கு ஆடு பின்னாடிக்கு போயிட்டோமா? உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிட்டோமா? கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணது உங்க டேலண்ட்டுக்காக தான். திருப்பி ஆண்டவர் யாருக்கோ பேசுறாரு. கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணது உங்க டேலண்ட்டுக்காக தான். எப்போ உங்க டேலண்ட்டை வச்சுட்டு நீங்க உங்க ராஜ்யத்தை கட்ட விரும்புனீங்களோ, தேவ வார்த்தையை நிறைவேற்றாமல் போனீங்களோ, ஆல்டர்னேட் ரெடியா இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கணும், கர்த்தர் உங்களுடைய ஆல்டர்னேட்டை உங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பார், சொல்லுவார். நம்ம கேட்டு அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த பிரயாணத்தில் நம்ம போயிட்டே இருப்போம். இந்த எல்லையில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், ஏன் பேதுரு எடுத்துக்கோங்க, பேதுரு அப்போஸ்தலர் வரைக்கும், இங்க ஒரே தடவையில் கரெக்டாக போனவன் எவனுமே இல்லை.
எத்தனையோ பேர் எதிரையோ இடத்துல தடுமாறி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கொஞ்சம் வழி விலகி இருக்கிறாங்க, விழுந்திருக்கிறாங்க. ஆனால் திருப்பி எழுந்திருச்சு ஓடுறாங்களாங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வியே. ஏன்னா இங்கே ஒரே சான்ஸில் ஓடி முடித்தவங்கன்றவங்க எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்கள யாருமே கிடையாது. அது வந்து ஆதாமாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், அல்லது யாக்கோபாக இருக்கட்டும், சிம்சோனாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறோமா ட்ராக்ல? இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் முக்கியம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பொறுப்பு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுங்களா? சில நேரத்தில் கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, ஒரு மினிஸ்ட்ரிக்கு வாங்கனே சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதை என்னவோ கர்த்தர் ஆளே இல்லாம நம்ம கிட்ட கெஞ்சுற மாதிரியோ, பார்த்து சொல்றேன் ஆண்டவரே, யோசிச்சு சொல்றேன் ஆண்டவரே, ஜோம் பண்ணி சொல்றேன் ஆண்டவரே, இது என்ன ஒண்ணுமே புரியல. இது இப்படி எடுத்துக்கோங்க. திடீர்னு அமெரிக்கால இருந்து ஒரு வேலை வருது, விசா கிடைக்குது, டிக்கெட் எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம், எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க வரலான்னு உடனே எத்தனை பேர் இமிடியேட்டா போறோம்? நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் நான் ஜோம் பண்ணி சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம எவ்வளவு வேகமா செயல்படுறோம். அதை விட 1000 மடங்கு ஹெவன்லி பர்பஸ், ஹெவன்லி பிளான் நம்மளை கூப்பிடுது. எத்தனை அசதி அல்லது எவ்வளவு நிர்விசானம் பார்க்கலாம். சொல்ற என்ன ரீசன் கேட்டு பாருங்க. ஒரு அமலேக்கு ஆடு மாடு வேலையை விட்டுட்டு எப்படி வர்றது? மாசம் இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறோம், எப்படி விட்டுட்டு வர்றது? இவ்வளோ பெரிய உலகத்தை நடத்துறாரு, 800 கோடி பேருக்கு மழையும் சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டவரும் ஒரு ஆளை நடத்துவார்னு பயம். இப்போ இந்த அமலேக்கு ஆடு மாடு நமக்கு எது தெரியுமா? இந்த வேலை, இந்த சம்பாத்தியம், இது மேலே உள்ள நம்பிக்கை, விசுவாசம். இந்த சில ஆட்கள் பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆட்களை. இறங்கி நடனா போட்டை விட்டு இறங்கிடுவான் கீழே. தண்ணியில் இறங்கி நடனா என்ன பண்ணிடுவான்? இறங்கிடுவான். மிச்சம் 11 பேர் இவனை என்ன நினைச்சிருப்பான்? 11 பேர் இவனை என்ன நினைப்பான்? டே 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 தண்ணியில் இறங்குறடா, டே பார்த்து போடா. அவன் சொல்லுவான், அது பாரு, நான் தண்ணியில் இறங்குறதுக்கு காரணம் இந்த தண்ணியை பார்க்கல, போட்டை பார்க்கல, அங்கே ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், இறங்கிடு, வேலை முடிஞ்சு. உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் இருக்குமான்னு தெரியாது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு. நிலாவில் ஃபஸ்ட்டு கால் வச்சது யார்? ஆம்ஸ்ட்ராங். ரெண்டாவது ஏன் எல்லாருக்கும் ரெண்டாவது கால் வச்ச ஆளு தெரியல? இதுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணுங்கிறது அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. ஆனால் நிலாவில் ஃபஸ்ட்டு போக வேண்டியது ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. கேட்டிருக்கீங்களா அது விஷயம்? சம்பவம் படிச்சிருக்கீங்களா? ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. போய் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இறங்கிருச்சு அப்பல்லோ. இறங்கினோடனே இங்கேருந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. அவருக்கு ரெண்டாவது இருந்த ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு போக வேண்டியவர். அதுதான் பிளான், மேப். சொல்கிறாங்க ஆல்வின் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்வின் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் யோசிக்கிறார். ஏன்னா நிலாவில் இறங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. 30 செகண்ட்ஸ் யோசிக்கிறாரு. அப்படியே தடுமாறிட்டு நிற்கிறாரு. அந்த 30 செகண்ட்ஸ் கேப் 1 மினிட் கூட ஆகலை, கமாண்ட் மாறுது. ஆம்ஸ்ட்ராங் இறங்குங்கன்றாரு. ஆம்ஸ்ட்ராங் யோசிக்கவே இல்லை, இறங்கிட்டார் கீழே. அவ்வளோதான். இன்னைய வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் பேர் தான் நிற்கிது, அந்த முதல்ல போனவர் பேர் நிற்கவே இல்லை. இதுதான் உன் அழைப்பு. கமாண்டுக்கு அப்படியே கீழ்ப்படினோம். கர்த்தர் சொல்லும் போது அப்படியே செய்யணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. என்ன பண்ண? நிலாவில் செத்தா சாவர, நிலாவில் செத்தன் பேர் வந்துறியா உடியா? அதான் பேதுரு செஞ்சது. இறங்கு தண்ணியில் நடப்போம். ஏன் தண்ணியில் நடக்க போய் செத்து போயிட்டான் பேதுரு. வேலை முடிஞ்சா? இயேசுக்காக போற ஜீவன் அப்படி போகட்டுமே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியாத தன்மை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை அவன் நிறைவேற்றாதபடியினாலே. செய்யணும். உலகத்தான் சொல்றான், செய் செத்து மடி அப்படிங்கிறான். ஆண்டவர் இங்க செத்து மடியறதுக்கு கூப்பிடல, நித்திய ஜீவனை கூப்பிட்டு இருக்கிறார். செய்ய வேண்டியது தானே, கமாண்ட் கொடுத்தோன்னு வர வேண்டியது தானே. எத்தனை யோசனை, எத்தனை கேள்வி. ஊழியம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யோசிக்கலாம், தப்பே கிடையாது. கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா இல்லையான்னு நீங்க யோசிக்கலாம். என்ன ஊழிய ஆண்டவரேன்னு கேட்கலாம், அது நீங்க கேட்கலாம். கூப்பிட்ட பிறகு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்துல பேர் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. தண்ணியில இறங்கி நடனோட பேதுரு பேர் தண்ணியில் நடந்தான். வசனம் சொல்லுது யோபுல, தாம் ஒருவரே தண்ணீரின் மேல் நடக்கிறவர்னு இருக்கு. ரெண்டாவது யாரான்னு கேட்டா பேதுரு மட்டும்தான், வேற யாருமே இல்லை. யோசிச்சு பாருங்க. கண்மலைக்கு மேலே ஏறி என்னை முகமுகமாய் சந்தித்தவன் ஒருத்தனும் உயிரோடு இருக்காது, செத்து பரவாயில்ல வரேன்ட்டான்.
சரிப்பா நீ வரேன்ற, நம்ம என்னுடைய பின்புறத்தை உனக்கு காட்டுவேன், ரைட்டு. இன்னை வரைக்கும் அவரை முகமுகமாக தரிசித்தோம் யாருன்னா மோசே ஒருத்தன் தான். ஏன்? அவ்வளோதான். செத்தோ இருக்கோ வேற விஷயம், கமாண்டுக்கு கீழ்ப்படிஞ்சோம், செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு அமலேக்கியருடைய ஆடு மாடு மேல ஆசை வச்சுக்கிட்டு, வேலை மேல ஆசை வச்சுக்கிட்டு, சில ஆட்களை பையனை ஊழித்து கொடுன்னா அவ்வளோ யோசனை. பார்வோன் குமாரத்தி எனக்கு வளர்த்து கொடுன்னு சொன்னா, கேட்கும் போது என்ன பண்ணிடணும்? மோசைய கொடுத்துடணும். சரி, பார்வோன் குமாரத்தி வச்சுக்கிட்டா, கர்த்தர் கேட்கும் போது அவளே கொடுத்துட்டாலே. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பெத்த அம்மா கிட்ட இருந்து வளர்த்த அம்மா வாங்கிக்கிச்சு, காசு கொடுத்து வளர்த்துருக்கேன் கொடுன்னுச்சு, கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லை. பெத்த அம்மாவா இருந்தாலும் பார்வோன் குமாரத்திட்ட என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். இப்போ இந்த அம்மா தண்ணிலேருந்து தானே எடுத்துச்சு. இந்த அம்மா சொல்லுச்சு, நான் தான் வளர்த்தேன், அரண்மனைக்குள்ளே வச்சேன், ஒரு நாள் வந்துச்சு, கொடுத்தாச்சு, பணாந்தரத்துக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படித்தான் அர்த்தம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு பிள்ளைய ஊழியத்து கொடுங்கன்னா அமலேக்கியர் ஆடு மாடு கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசனை. பல நேரங்களில் கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் அமலேக்கிய ஆடு மேலே நமக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் ஒன்று சொன்னால் தைரியமாக செய்யுங்க. நான் சாட்சியாக என்னையே நான் சொல்லுவேன், அதுவும் கிருபையே, ஆவியானவருடைய கிருபையே. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, யூகேல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு இந்தியாவுக்கு போ அப்படின்னார். ஊழியத்துக்கு போ, அவ்வளோதான். நானும் ஒன்றும் உடனடியாக வந்தேன் ஆண்டவரை, இதோ அடியேன் அப்படின்லாம் வரல. என்னுடைய விசா முடியறதுக்கு 8 மாதம் இருந்துச்சு. அதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த டெட்லைன். அவன் விசா முடியும் போது ரினிவல் பண்ணக்கூடாது, ஊருக்கு போயிடணும். இந்த 8 மாதம் எனக்கும் ஆண்டவருக்கும் நிறையா பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தைனா அவர் உட்காந்து என்கிட்ட பேசியிருக்க, அது அர்த்தம் இல்லை. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் கிருபையா மேலே இறங்கி, இல்லை நீ போகணும், இந்தியாவுக்கு போகணும் சொல்லிகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, ஆவியானவர் கிருபையாக கையை பிடிச்சி கொண்டாந்து இந்தியாவில் விட்டுட்டார். ஆனால் இன்னை வரைக்கும் நான் சொல்லுவேன், ஒரு நாள் கூட ஐயோ நான் வேலையை விட்டுட்டு வந்தது எனக்கு இப்படி ஆகிப்போச்சே நான் யோசிச்சதே கிடையாது. இன்னை வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். நல்ல வேலை கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஒருத்தர் என்னை ஏற்றுக்கொள்ளல. 2 பேர் தான், ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் ஃப்ரெண்டு. நோபடி. முதல் 11 மாதம் ஊழியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒருத்தர் என் கூட இருந்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவராய் இருக்கிறார். சில நேரத்தில் பிளைண்ட் முடிவு எடுக்க தான் சொல்வார், ஆண்டவர் காட்ட மாட்டார். நீ போய் முடிச்சுனா 30வது வருஷம் நீ இப்படி இருப்ப, 50வது வருஷம் இப்படி இருப்ப, உனக்கு இது தருவேன் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நிலாவுக்கு போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? அங்கே போய் இறங்குங்க, மண்ணை அள்ளிக்கிட்டு வாங்க. சார் அங்கே வேற ஏதாவது எதிர்பாராத ஒன்று வந்துச்சுன்னா வரும், போயிட்டு வாங்க. யோசித்து பாருங்க, ஒரு உலக பிரகாரமான வேலையில் இருக்கிறவனே தனக்கு மேலே உள்ள சுப்பீரியருடைய கட்டளைக்கு இவ்வளவு கீழ்ப்படிவானால், கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தரை அழைக்கிறாரு, கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை, அதான் ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை, 2000 வருஷத்துக்கு முற்பட்டது, 4000 வருஷத்துக்கு முற்பட்டது, தாயின் கருவில் உருவாக்கும் போது போடப்பட்டது. அது உங்களால் வீணா போச்சுன்னா கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். சவுல் அதை நிறைவேற்றாமல் போனதுனால சாமுவேலை வைத்து நிறைவேற்றிட்டார். அதனால தான் கர்த்தர் சவுலை தள்ளினார். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கப்படு. சில நேரத்தில் கர்த்தர் சிலரை தள்ளும் போது கூட துக்கப்படுவார். வேற வழி இல்லை, இவனை என்ன செய்கிறோம், தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு என்ன இருக்கோ, மனஸ்தாபம் இருக்கும். இப்போ இஸ்மவேலை அனுப்ப சொல்லுவாங்க, சாராள் சொல்லுவாங்க. அனுப்ப சொல்லும் பொழுது ஆபிரகாம்கிட்ட வந்து கர்த்தர் சொல்லுவார், நீ பயப்படாத, அவனை அனுப்பு, அவனும் பெரிய ஜாதி ஆகுவான். இப்போ ஈசாக்குக்காக யாரை தள்ளுறாங்க? இஸ்மவேலை தள்ளுறாங்க. அது இஸ்மவேல் பண்ண வேலை, அது வேற விஷயம். அவர் பரியாசம் பண்ணது, அவங்க அம்மா வந்து சாராள அற்பமா என்னது, இதனுடைய நிமித்தமாக தள்ளப்படுறாங்க, அது தேவ திட்டம். ஆனாலும் அப்படி தள்ளப்படும் போது அவனுக்கு ஒரு சேஃப்டியை கர்த்தர் சொல்லி அனுப்புறார், வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் கிட்ட. நீ பயப்படாத, அவனும் பெரிய ஜாதியாவான், அவனுக்குள்ள பிரபுக்கள்லாம் வருவாங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புறாரு. தள்ளும் போது கூட கர்த்தர் சிலரை தள்ளும் பொழுது அதுக்கான காரியங்களை செஞ்சுதான் அனுப்புவார். ஆனால் சவுலை தள்ளும் போது கர்த்தர் ஒண்ணுமே சொல்லலை. நான் தள்ளின சவுலுக்காக நீ ஏன் இவ்வளவு துக்கப்படுறன்னு கேட்கிறார் சாமுவேலை பார்த்து. அடுத்த ஆளை செலக்ட் பண்ணலாம் வாங்குறாரு. அதாவது சில நேரங்களில் நம்ம இல்லைன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வேலை இருக்கணும் அந்த இடத்துல. அவரை மாதிரி செய்ய முடியாதுங்க, அவரை மாதிரி பண்ண முடியாதுங்க, பரலோகம் சொல்லணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மோசேக்கு ஆல்டர்னேட் இருக்கா? மோசேக்கு அப்புறம் அப்படி ஒரு ஆள் வந்தானா? வரவே இல்லை பாருங்க. there is no alternate. பவுலுக்கு அப்புறம் அப்படி ஒருத்தர் வந்தாரா? பவுலை மாதிரி ஒருத்தர் வந்தாரு, ஆண்டவர் கிடைச்சாரா? கிடைக்கல. அதுதான் சொல்றேன், உங்களே என்னையும் நம்ம வேலையில கர்த்தர் சொல்ற வேலையில நமக்கு ஆல்டர்னேட்டே இருக்கக்கூடாது. தி பெஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடணும். அதில்
பரலோகம் நம்மளை பார்த்து அப்படி ஒரு சாட்சி கொடுக்கணும். இந்த இடத்துல இவனை தவிர வேற யாரும் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ரைனாட் பாங்கேக்கு ஆல்டர்னேட் இருக்கா? பில்லி கிரகாமுக்கு ஆல்டர்னேட் இருந்துச்சா? ஒரு வரம் கிடையாது, எந்த விதமான அற்புத அடையாளங்கள் நடக்காது, ஜஸ்ட் பேச்சு மட்டும்தான், ஒன்லி ஸ்பீச். ஆனால் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ரட்சிக்கப்பட்டாங்க. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட். அந்த மாதிரி தான் உங்கள் ஊழியம் இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான், வேற எதுவுமே ஃபார்முலா கிடையாது. அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதல். ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தார் மில்லி கிரகாம். ஆண்டவர் கூப்பிட்டாரு, விட்டுட்டு வா, ஃபுட்பாலை விட்டுட்டு வான்னாரு. வந்தார், வேலை முடிஞ்சுச்சு. நீங்கள் எதை விடுறீங்கிறது முக்கியம் இல்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாரையும் பிள்ளையை கொடுன்னு கேட்க மாட்டார், எல்லாரையும் மீன் கொடுன்னு கேட்க மாட்டார். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. இவனுக்கு ரொம்ப சிம்பிள். சவுலுக்கு உங்ககிட்ட இருக்கிற கழுதியை கொடுன்னு கூட கேட்கல, எதிரியோட ஆடு மாடை கொண்டு போடுன்னாரு. அது முடியல பாருங்க. பல நேரங்களில் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதாவது எங்கிட்ட உள்ளதை நான் விட்டேங்கிறாரு. இப்போ பேதுரு விட்டார் பாருங்க, அது அவருது இல்லை. பேதுரு விட்டார், 2 போட்டு நிறைய மீன் விட்டார், அது அவருது இல்லை. ஏன்னா அவர் பிடிச்சதுல ஒன்றுமே வரல, இது கர்த்தர் கொடுத்தது. அதை விடு. அதை விடுறதுக்கு என்ன இருக்குது? ஓகே ரைட், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நான் மீனை விட்டதுனால பேதுருக்கு என்ன நஷ்டம் இன்னைக்கு? ஆனால் மீனை விட்டதுனால பேதுருக்கு எவ்வளோ லாபம்? இன்னைக்கு உலகம் முழுக்க பேதுருவின் பெயர் இருக்கிறது இல்லையா? உலகம் முழுக்க பேதுருவை நம்ம எப்படி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேர்ல்டு எப்படி கொண்டாடுது, சென்ட் பீட்டர் அப்படின்னு. செயின்ட் பீட்டர் என்ன கொண்டாட்டம். என்ன விட்டார்? 2 போட் நிறைய இருந்த மீனை விட்டார். இப்போ அவருக்கு கிடைச்சதையும் அன்னைக்கு விட்டதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அது ஒன்றுமே இல்லை இல்லையா? ஒன்றுமே இல்லை. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். இப்போ வேணா நம்ம வச்சிருக்கிறது நமக்கு பெருசாக தெரியும், பின்னாடி நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறதோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒன்றுமே இருக்காது. இப்போ தோணும் சவுலுக்கு, சே ஒரு ஆடு மாடால ஒரு ராஜ்யபாரமே போச்சே, ஆண்டவர் இதை விட மேலான எவ்வளோ கொடுத்தாரே, நாட்டையா கொடுத்தாரே, ஒரு ஆட்டு மாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி விட்டுட்டேனே, பின்னாடி ரெக்ரெட் பண்ணி என்ன பிரயோஜனம்? பல நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை செய்யாதனா செய்யாதீங்க, அவ்வளோதான். சில காரியங்களை படிக்காதனா படிக்காதீங்க. ஐயோ படித்தா அப்படியே விட ஆண்டவர் சொல்றாரு, இதை விட மேலே ஒன்று வச்சுருக்கேன். நான் யோசித்தது நான் சொல்கிறேன். ஆண்டவரோட திட்டம் என்னன்னு தெரியாது, என் மனசில் என்னை வச்சு ஆண்டவர் நினச்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் கூட படித்தவங்க எல்லாருமே அப்ராடுக்கு போயிட்டாங்க. அதாவது போஸ்டன் இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு சரியாக படிப்பு வரலன்ற சென்ஸ். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். எனக்கு ஸ்பிரிச்சுவலாக அந்த மினிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால எனக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க. நான் கிளம்பி போய் ஊழியத்துக்கு போயிடுவேன். நேராக கரெக்டாக 3:30 மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். நடுவில் மினிஸ்ட்ரிக்கு தான் போயிருக்கேன், ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா எங்கள் காலேஜுக்கு முந்தின ஸ்டாப்பில் ஒரு சர்ச் இருந்துச்சு, அங்கேயே இறங்கிடுவேன். அந்த பாஸ்டரோட மினிஸ்ட்ரி பண்ணுவேன். திருப்பி 3:30 மணிக்கு சாப்பிட்டு அவர் சர்ச்சிலேருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். நான் பாதி நாள் போக மாட்டேன், ஏன்னா மினிஸ்ட்ரி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் அப்போ. இப்போ என் கூட படித்தவங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள் எனக்கு தோணுச்சு, நம்மளும் படிச்சிருந்தா நல்லா ஆயிருக்கலாமோ, இப்படி ஆயிருக்கலாமோ. அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க, இவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, நம்ம தான் ஒன்றும், அதாவது மினிஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கோமோ அப்படின்னு மேபி. ஆனால் அப்புறம் நான் நினச்சேன், இது அதான் சொல்கிறேன், நான் நினச்சது கர்த்தர் திட்டம் தெரியாது. நான் நினச்சேன் நல்ல வேலை படிக்கலை. ஒரு வேலை படிச்சிருந்தோம்னா நம்மளும் ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுருப்போம், ஒரு வேலையில் செட்டில் ஆகி குடும்பத்தை காப்பாற்றுறவங்களாம் மாறி இருப்போம். அது கிடைக்காததுனால கிருபையாக இதுக்கு வந்துட்டோம், இங்கே சேர்ந்துட்டோம். இப்போ எத்தனை பேரால் அதை விட்டுட்டு வர முடியாமல் தவிச்சுன்னு இருக்கிறான்? அவங்களுக்கு தடையே எதுவாக இருக்குது? அந்த அமலேக்கிய மாடாக தான் இருக்குது. நமக்கு மாடே இல்லை, வேலை முடிஞ்சு. இருந்தால் தானே வெட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறோம். நமக்கு தான் மாடே இல்லையே, நம்ம சொல்லவும் முடியாதுல்ல. நான் அமெரிக்காவில் அப்படி ஒரு, அதுவும் ஒன்றும் இல்லை தம்பி, வாப்பா, என்ன வா போகலாம், வேற இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா தான் இருக்க போகிற, வா போகலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. பல நேரத்தில் நம்ம விடுறது வேணா அன்னைக்கு பெருசாக தெரியும், ஆனால் கர்த்தர் கொடுக்கறதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் சில வருஷங்கள் கழித்து. அல்லேலூயா. சவுலை கர்த்தர் தள்ளினதுக்கு காரணம் அவனை கொண்டு வைத்திருந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றாமல் போனான். அதான் பரலோகம் வருத்தப்பட்டுருச்சு. இவனை வச்சு நான் சில வருஷங்களுக்கு முன்பாக பிளான் பண்ணினே, இப்படி பண்ணிட்டானே. முதலாவது கர்த்தர் தள்ளி இன்னொருத்தனை கொண்டு வருவதற்கு, தாவீதை கொண்டு வருவதற்கு அதான் திட்டம். ஆனால் தாவீது கிட்ட பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது தேவனுடைய சிங்காசனத்துக்கு வரவன், இவன் அமலேக்கிய சிங்காசனம் அழிக்க வேண்டியவன், எதிரியை அழிக்க வேண்டியவன். தாவீது யாருன்னு கேட்டிங்கன்னா தேவ சிங்காசனத்தை போட வேண்டியவன்.
ஏன்னா தாவீதின் சிங்காசனத்துல தான் யார் உட்கார போறா? கிறிஸ்து உட்கார போறாரு. அப்போ அமலேக்கியனை அழிச்சாதான் தேவராஜ்யம் வரும். நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த ராஜ்யத்தை அழிக்காவிட்டால் அந்த சிங்காசனம் வராது. பிசாசின் தலை நசுக்கப்பட்டு பிரபஞ்சத்தின் அதிபதி தோக்கடிக்கப்பட்டாதான் பரலோகத்தின் அதிபதி ராஜாவாக முடியும் இல்லையா? இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதின்னு இருக்கு. எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பிசாசு என்ன ஆகணும்? அவன் தானே பிரபஞ்சத்தின் அதிபதி. இதோ பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அப்ப அவன் தோக்கடிக்கப்பட்டதானே இவர் ராஜாவாக முடியும். இதோடைய நிழல் தான் அங்க நடக்குது. அமலேக்கிய ராஜ்யம் வந்து கர்த்தருக்கு விரோதமானது. அவன் தலை நசுக்கப்பட்டாதான் அடுத்து தாவீதின் சிங்காசனம் வரும். அப்போ இவன் தலை நசுக்கப்படவே இல்லாட்டி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் வராது. அப்போ பிசாசின் தலை நசுக்கப்படுவதற்கு அடையாளம் தான் அமலேக்கியன் சாகடிக்கப்படுறது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் தாவீது. இப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டியவன் தாவீது. சரி, அமலேக்கிய ராஜ்யத்தை இவர் செய்யல, இவருக்கு பதிலாக சாமுவேல் வச்சு கர்த்தர் பண்ணிட்டாரு. அடுத்த ராஜ்யம் யாருது? கிறிஸ்துவினுடையது. யார் கொண்டு வரணும்? தாவீது கொண்டு வரணும். கரெக்டாக கொண்டு வந்துட்டான் பாருங்க. ஏன்? அவன் என் வார்த்தையின்படி எல்லாம் செய்வான், என் சித்தப்படியெல்லாம் அவன் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றபடி அவனை கண்டேன். கரெக்டா கிறிஸ்துவின் சிங்காசனத்தை கொண்டு வந்து போட்டான் பாருங்க. வசனம் சொல்லுது, தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது, தாவீதின் நட்சத்திரம். அப்படியே பர்ஃபெக்டா கிரைஸ்ட் வந்து செட் ஆயிட்டாரு. அப்போ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு முன்னாடி கிரைஸ்டோடைய திட்டம் உங்களுக்கு பின்னாடி இருக்குது. சரிங்க, அது சிங்காசனம். இப்போ எப்படி? இப்பவும் அப்படித்தான். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அதற்காக அழைக்கப்பட்டோம். நமக்கு பின்னாடி ஹெவன்லி பிளான் கிரைஸ்ட வச்சு போயிட்டு இருக்கு. அந்த பிளானை புரிஞ்சிக்காம நான் இங்க இருக்கிற ஆடு மாடுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறேன். அதை விட்டாச்சுன்னா கிரைஸ்டோட கிங்டம் வராது, என்னை வச்சு வராது. ஆனா வேற யாராச்சும் கொண்டாந்துருவாரு. என்னுடைய ஆசை என்னன்னா, நாம தான் நம்ம பிளானை செஞ்சு முடிச்சு ஹெவன்ல போய் பலனை வாங்கணும். நம்ம பிளானை வேற ஒருத்தன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் திருப்பி 2வது பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தனால சொல்றேன், நீங்கள் விடுவது கொஞ்சம் தான். எவ்வளவு விட்டாலும் நீங்கள் விடுவது கொஞ்சம் தான், ஆனால் பெற்றுக்கொள்ள போவது அதிகம். நீங்க இப்ப விடுறத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. கர்த்தர் விட சொன்னா தைரியமா விடுங்க. நான் அதுக்கு சாட்சியா நின்று சொல்றேன், நான் விட்டது கொஞ்சம், கர்த்தர் எனக்கு கொடுத்தது அதிகம். இப்பவும் சொல்லுவேன், இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்தது அதிகம். நான் எனக்கு ஆண்டவர் வந்து ஸ்பிரிச்சுவலா நான் யோசிச்சதை உங்களுக்கு சொல்றேன். நான் யூகேல வேலை பார்த்துருந்தா நம்முடைய ஆசை என்னவா இருக்கும்னா, இங்கே ஒரு வீடு வாங்கணும். அதானே எக்ஸ்ட்ரீம் ஆசை, அதானே. நான் இப்போ வந்துட்டேன் மினிஸ்ட்ரிக்கு. வீடு வாங்கிறது இல்லைங்கிறது என்னுடைய ஒரு சின்ன காரியம். நான் வாங்கிறது இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். இப்போ என்ன ஆண்டவர் பண்ணியிருக்காருன்னா, அதே யூகேலேருந்து ஒரு பர்சன் எனக்கு வீடு கொடுத்துருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டாம், என் வீடு இருக்குது, நீங்கள் இருந்துக்கோங்க, எவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ இருந்துக்கோங்க. எந்த யூகேல இருந்தால் நான் வீடு வாங்க முடியுமோ அதே யூகேலேருந்து கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்து வச்சிருக்கிறார். இது ஒரு சின்ன காட்ஸ் பிளானை சொல்ல வரேன். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். கர்த்தர் செய்வார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் விடுவது கொஞ்சம், பெற்றுக்கொள்ள போவது அதிகம்.